ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, எந்தெந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ்லாம் மெட்டா ஆட்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இதில் நான் லிஸ்ட் பண்ணியிருக்க லிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சோர்சஸ்லேருந்து நான் கலெக்ட் பண்ணது. எஸ்பெஷலி மெட்டாவோட பிளாக்ஸ் ஆர்டிகல்ஸை ரெஃபர் பண்ணி அந்த இதுலேருந்து எடுத்து நான் கோட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதுதான் சரிங்களா. இந்தந்த பிஸ்னஸ் நீச்சர்ஸ் சரிங்களா, இந்தந்த இண்டஸ்ட்ரியோட ரிலேட்டட் பிஸ்னஸஸ் எதுவும் வந்துச்சு அப்படின்னா அது அந்த மாதிரியான பிஸ்னஸஸ் எதுக்குமே நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ண முடியாது. இதில் நிறையா வந்து பர்மனன்ட்லி ப்ரொஹிபிட்டட் கேசஸும் இருக்குது, சில ரிஸ்ட்ரிக்டட் கேசஸும் இருக்குது சரிங்களா. ப்ரொஹிபிட்டடுக்கும் ரிஸ்ட்ரிக்டடுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது. என்னங்கிறத நான் கிளியராக நான் சொல்கிறேன் சரிங்களா. இப்போ என்னென்ன சர்வீஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸஸ்லேயே சர்வீஸ் பிஸ்னஸும் இருக்குது, ப்ராடக்ட் பிஸ்னஸஸ் இருக்குது சரிங்களா. எந்தெந்த பிஸ்னஸ்லாம் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறாங்களோ எல்லாமே சர்வீஸ் பிஸ்னஸஸ். இதெல்லாம் வந்து ப்ராடக்ட் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டோ இல்லை டிஜிட்டல் ப்ராடக்ட்டோ வச்சு அவங்க ஆன்லைனில் செல் பண்ணிகிட்டு இருக்காங்க, இல்லை அவங்க ஆன்லைன்லேயோ இல்லை ஆஃப்லைன்லேயோ செல் பண்ணிருக்காங்க, எல்லாமே வந்து சர்வீஸ் பிஸ்னஸஸ் சரிங்களா. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா. இதில் வந்து ப்ரொஹிபிட்டட் பிஸ்னஸ், ப்ரொஹிபிட்டட் எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து டோட்டலி பேர்ன்டு, எந்தெந்த விஷயம்லாம் சுத்தமாக எந்த ஒரு உலகம் வேர்ல்டு ஃபுல்லாக எங்கேயுமே ரன் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயங்கள் ஒரு லிஸ்ட் இருக்குது. அதை தான் சொல்ல போகிறேன் சரிங்களா. நம்பர் 1, இல்லீகல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சரிங்களா. இல்லீகல் பிஸ்னஸஸ் எதுவுமே ஆட்ஸ் ரன் பண்ண முடியாது சரிங்களா. நெக்ஸ்ட்டு நம்பர் 2, ட்ரக்ஸு, ட்ரக் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் சரிங்களா. ட்ரக் ரிலேட்டடாக எந்த ஒரு விஷயமும், ட்ரக்குனா போதைப் பொருள் மட்டும் இல்லைங்க, ஃபார்மா இந்த மாதிரி மருந்து, டானிக்ஸு இல்லை மாத்திரைகள், இதெல்லாம் தான், இதுக்கெல்லாம் பேர் தான் ட்ரக் சரிங்களா. அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிங்க. எந்த ஒரு மாத்திரை கம்பெனி, ஃபார்மா கம்பெனி அந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு நீங்கள் ரன் பண்ண முடியாது, இது ப்ரொஹிபிட்டட் சரிங்களா. நம்பர் 3, டொபாக்கோ. டொபாக்கோ ப்ராடக்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சிகரெட்டு, சிகார்ஸு, வெப்பன்ஸு, சிகரெட்டு, இது எதுவுமே வந்து அலௌட் கிடையாது. 4வதா வெப்பன்ஸ் சரிங்களா. எந்த விதமான கன்னு, நைஃபு, ஃபயர் ஒர்க்குன்னு அதில் வரும். முக்கியமாக அந்த சிவகாசி வெடிக்கடைங்களுக்கெல்லாம் பண்ணலாமா ப்ரோ, அந்த வெடி ஃபேக்ட்ரிஸ்க்கெலாம் வந்து அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுன்றாங்க, தீபாவளி வந்துச்சு, பொங்கல் வந்துச்சு பண்ணுன்றாங்க, இது பண்ணலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க சரிங்களா. என்னோட ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் வந்து கேட்பாங்க. ஆனால் நான் கரெக்டாக இந்த ஆஸ் பர் த மெட்டா ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் எதுவுமே அலௌடு கிடையாது. அந்த மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ்க்குலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது எல்லாமே வெப்பன்ஸ்க்கு கீழே தான் வரும். வெப்பன்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்க்கு கீழே அண்டர் வருது. அது எதுக்குமே ஆட் ரன் பண்ணுறதுக்கு அலௌட் கிடையாது, எல்லாமே ப்ரொஹிபிட்டட். ஓகே. நெக்ஸ்ட்டு அடல்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சரிங்களா. இது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த செக்ஸ் டாய்ஸாக இருக்கட்டும், போனோகிராஃபியாக இருக்கட்டும், அப்புறம் எஸ்கார்ட் சர்வீசஸ்ஸு, பல்லான தொழில். ஸோ அது எதுக்குமே நீங்கள் ரன் பண்ண முடியாது. அப்புறம் அடுத்ததாக அன்சேஃப் சப்ளிமெண்ட்ஸ் லைக் ஸ்டெராய்ட்ஸு, வெயிட் லாஸ் பில்ஸு, இதுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கெலாம் ரன் பண்ண முடியாது. அப்புறம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங், இந்த சதுரங்க வேட்டை மாதிரியான பிஸ்னஸஸ் சரிங்களா. அந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங், பிரமிட் ஸ்கீம்ஸு, இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஒருத்தர் சேர்த்து விட்டார், 2 பேர் இப்படி கீழே போகும்ல, பிரமிட் ஸ்கீம், அதுதான், வேறு எதுவும் கிடையாது. அப்புறம் கவுண்டர்ஃபிட் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ரெப்ளிகாஸு, ஃபேக் பிராண்டட் ப்ராடக்ட்ஸு, அதாவது இதெல்லாம் வந்து ஒரு பிராண்டை ரெப்ளிகா எடுத்து அந்த பிராண்டு மாரியே ஃபேக்காக கொண்டு வந்து அதே பிராண்டு பேரில் ஓடணும்னா அது முடியாது. அடுத்ததாக ரெஸ்ட்ரிக்டட் லிஸ்ட்டுக்கு வரும் சரிங்களா. ரெஸ்ட்ரிக்டட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால்ஸை பொறுத்த வரைக்கும் சில நாடுகளில் அலோவ் பண்ணுறாங்க, பட் இந்தியாவில் அலோவ்டு இல்லை, அதையும் நான் சொல்லிடுறேன் சரிங்களா. நீங்கள் ஒரு இந்தியாவுக்குள்ள ஆட் ரன் பண்ணுறீங்கன்னா அந்த ஆல்கஹாலுக்கு அலோவ்டு இல்லை ரன் பண்ணுறதுக்கு. 2வதாக கேம்பிளிங் அண்ட் கேமிங், முக்கியமாக வந்து லாட்ரிஸு, கேசினோஸு, இந்த மாதிரியான கேம்லிங்கு, கேமிங்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் ரன் பண்ண முடியாது. அப்படி ரன் பண்ணுறதா இருந்தால் ஸ்பெஷல் அப்ரூவல் வாங்கணும் மெட்டா கிட்ட. அதுக்கு நம்ம நாட்டோட ரூல்ஸ் வந்து லா வந்து ஒத்துழைக்கணும் சரிங்களா. நம்ம நாட்டில் அதுவும் இந்தியாவில் இதை ரன் பண்ண முடியாது. அடுத்ததாக ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நல்ல நிச்சு தானே ப்ரோ, அதுக்கு ஏன் ரன் பண்ண முடியாதுங்கிறீங்கன்னா அதுக்கு ரன் பண்ணலாம், பட் அதில் ஏதாவது மிஸ்லீனிங் இல்லாமல் ஓட்ட முடியும். அதுக்கும் சில பர்மிஷன்ஸ்லாம் வாங்கணும் மெட்டா கிட்ட, தனியாக அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணி அப்ரூவல் வாங்கணும். ஸ்பெஷல் கேட்டகரியில் தான் அது வரும். அடுத்ததாக
பொலிட்டிக்கல் ஆட்ஸ். ஓகேவா? பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு எலெக்ஷன் டைமில் ஆட்ஸ் ரன் பண்ணுறாங்க. பட் அது எல்லாமே பெர்மிஷன் வாங்கிட்டு செப்பரேட்டாக ஒரு பெர்மிஷன் ஆத்தரைசேஷன் மெட்டா கிட்டேருந்து வாங்கிட்டு தான், அதுக்குன்னு ஒரு ஆத்தரைசேஷனுக்கு அப்ளை பண்ணி வாங்கிட்டு தான் பண்ண முடியும். அது நம்மளை மாதிரி ஃப்ரீலான்சர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக அது கிடைக்காது. இது ஒரு ப்ராப்பர் ஏஜென்சியாக இருந்தால் மட்டும்தான் அப்போ ஆத்தரைசேஷன் வாங்கிட்டு பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் எதுவுமே கமிட் ஆகாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ப்ராடக்ட்ஸ். நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் தேவையில்லாமல் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் கையெழுத்துக்கு வச்சு ஆட் ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கும். தயவு செஞ்சு இந்த வெயிட் லாஸ் ப்ராடக்ட்ஸு, இந்த பவுட்ரு ப்ராடக்ட்ஸு, அப்புறம் தேவையில்லாத இன்னும் ஒரு ஆத்தரைசேஷனே இல்லாத வந்து நியூட்ரிஷன் டயட்ஸு, அது எதுக்குமே வந்து ப்ரொமோட் பண்ணாதீங்க. வெயிட் லாஸ் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், ஃபிட்னஸ் ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், அப்புறம் இந்த ஸ்டெராய்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா சரிங்களா, அது அப்புறம் வந்து இந்த மாதிரியான இதில் வந்து தேவையில்லாத கிளைம்ஸு அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. அதாவது ரெடியூஸ் 10 kgs இன் 1 month, ரெடியூஸ் 10 kg இன் 15 days, 15 நாளில் 15 கிலோ குறைங்க பையன், சான்ஸே கிடையாது, யாராலையும் குறைக்க முடியாது சரிங்களா. அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸுக்கு நீங்கள் ரெண்டே பண்ண முடியாது, உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணி விட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி நீச்சர்ஸ்லாம் வந்தால் எடுக்காதீங்க சரிங்களா. நெக்ஸ்ட் டேட்டிங் சர்வீசஸ். டேட்டிங் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அலோடு கிடையாது. இந்தியாவில் நீங்கள் ரெண்டே பண்ண முடியாது இந்த ஆட் சரிங்களா. அடுத்ததாக வந்து ஆன்லைன் ஃபார்மசிஸ். ஆன்லைன் ஃபார்மசிஸ்ல வந்து நிறைய இருக்குல்ல, நெட்மெட்ஸு இதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து தனியாக ஒரு சர்டிஃபிகேஷன், உங்களுக்கு ஆத்தரைசர் சர்டிஃபிகேஷன் இருக்கணும். அதுக்கு வந்து இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனில் நீங்கள் லைசன்ஸ் இருக்கும் உங்கள்கிட்ட சரிங்களா. அதுக்கான லைசன்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும். அதை கொடுத்து நீங்கள் செப்பரேட் அப்ரூவல் வாங்கணும். அப்ரூவல் வாங்கினா தான் நீங்கள் வந்து ஆடே ரன் பண்ண முடியும். மெட்டாட்ட கொடுத்து மெட்டா பேக் அண்ட் சப்போர்ட் கேட்டு என்ன மாதிரி ப்ரொசீஜர்னு கேட்டு அந்த ப்ரொசீஜர் படி நீங்கள் எல்லாத்தையும் முடிக்கணும். அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடித்த பிறகு தான், ஒருவேளை நீங்கள் ஒரு ஆன்லைனில் ஒரு ஆன்லைன் ஃபார்மசியாக ரன் பண்ணிருக்கீங்கன்னா அதை உங்களால் ஆப்ரேட் பண்ண முடியும். இல்லை நீங்கள் உங்களோட ஃபார்மசி ஸ்டோருக்கு ஏதாவது பண்ணணும், ஸ்டோராக வச்சுருக்கீங்க, ஃபார்மசி மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட அதுக்கும் அதே தான். உங்களுக்குன்னு ஒரு லைசன்ஸ் இருக்கும்ல, அது லைசன்ஸை மெட்டாட்ட அனுப்பிச்சி விட்டு எனக்கு இந்த மாதிரி ஆத்தரைசேஷன் வேணும் அப்படின்னு அவன்கிட்ட ஸ்பெஷல் அப்ரூவல் வாங்கிட்ட பிறகு தான் உங்களால் உங்களோட மெடிக்கல் ஷாப்பை உங்களால் ப்ரொமோட் பண்ண முடியும். அடுத்ததாக சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீசஸ். ஓகேவா, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீசஸ் சில விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த என்ன சொல்கிறது, சில மாதிரியான சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீசஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா சரிங்களா. அதுலலாம் வந்து ரொம்ப ஓட்டுறதுங்கிறது நிறையா கெடுபிடிகள் இருக்குது. அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஓட்ட வேணும் சரிங்களா. இந்த ஃப்ரீ கூப்பன்ஸ் அது இதுன்னு இருக்கும், அதெல்லாம் தேவையில்லை சரிங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்ததாக எதெல்லாம் வந்து மிஸ்லீடிங் ஆர் ஹார்ம்ஃபுல் ப்ராக்டிசஸ்க்கு கீழே வருது, எதெல்லாம் இல்லை அடவுட் இல்லாத ப்ராக்டிசஸ். ஓகேவா, சென்சேஷனலைஸ்டு ஹெல்த் கிளைம்ஸ், க்யூர் கேன்சர் இன்ஸ்டன்ட்லி, இந்த மாதிரியான பாசிபிளே இல்லாத விஷயங்கள். 15 நாளில் 15 கிலோ குறைங்க, 10 நாளில் 15 கிலோ குறைங்க, 10 நாளில் 10 கிலோ குறைங்க. சான்ஸே ஒரு நாளைக்கு 1 கிலோலாம் குறையவே கூடாதுங்க, பட்னி கிடந்தா கூட குறையாது. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த மாதிரி வச்சுட்டு ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சா ஆடை கொண்டே பிளாக் ஆகிடும். அதுதான் நடக்கும் சரிங்களா. அடுத்ததாக மிஸ்லீடிங் கிளைம்ஸ், கெட் ரிச் குவிக் ஸ்கீம்ஸ், இந்த மாதிரியான ஒரு மிஸ்லீடிங் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள். முக்கியமாக அந்த ட்ரேடிங்கு, இந்த மாதிரியான பிஸ்னஸ் ட்ரேடிங் கற்றுக் கொடுப்பாங்க சில பேர், அந்த மாதிரியான இது கூட இந்த மாதிரி தான். நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் வந்து மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிங்க, அப்படி மாதம் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் சம்பாதிங்கன்ற மாதிரிலாம் நிறையா இது வரும். அந்த மாதிரி இதுக்கெலாம் போய் ஓட்டாதீங்க தயவு செஞ்சு. ஓகே, அப்புறம் ஸ்கேம்ஸ் அண்ட் ஃப்ராட்லண்ட் ஆஃபர்ஸ். ஓகேவா, இந்த மாதிரி இது என்னன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கார் ப்ரைஸ் அடிச்சிருக்கு, உங்களுக்கு 10 கோடி ரூபா ப்ரைஸ் அடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஸ்கேம்ஸு ஃப்ராடுங்களுக்குலாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃப்ராட் ஆஃபர்ஸ்க்கு நீங்கள் ஓட்டக்கூடாது சரிங்களா. அது நம்ம ஊரில் ஓட்டத்துக்கு அலௌடு இல்லை சரிங்களா. அப்புறம் கிளிக் பைட் ஆட்ஸ், அது வந்து மிஸ்லீடிங் ஹெட்லைன்ஸ் ஆர், நீங்கள் ஒரு நிறைய கிளிக்ஸ் வரணுங்கிறதுக்காக தேவையில்லாமல் ரொம்ப ஓவராக கிளைம் வைக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை அந்த இதில் வைக்கக்கூடாது சரிங்களா. அடுத்ததாக அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2 கேட்டகரியில் இந்த 2 இதில் வந்து நீங்கள் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. கிரியேட்டிவ்லையும் சரி, உங்களோட ஆட் காப்பிலையும் சரி. அதாவது ரேஸு, அவங்களோட ரேசிசம், அப்புறம் ஜெண்டரு, ரிலீஜியனு, அப்புறம் பர்சனல் ஆட்ரிபியூட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை ஆட் பண்ணவே கூடாது சரிங்களா. அதுக்கப்புறமா ஆல்கஹாலு, கேம்லிங்கு, ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸு இது எதுவுமே அலோடு கிடையாது சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தது தான் நான் வந்து போஸ்ட் பண்ண போகிற ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும்.